மூவி ரிவ்யூ பை ஸ்கிரீன் டைம் பாஸ் சேனல். டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் விமர்சனம். தமிழ் சினிமா திரையரங்கில் வெளியாகும்போது அந்த படத்தை பார்க்கும் சினிமா விமர்சகர்கள் யூடியூப்பில் அந்த படத்தின் விமர்சனத்தை நேர்மறையாக சொல்லாமல் எதிர்மறையாக கூறும்போது சினிமா ரசிகர்கள் தியேட்டருக்கு வராமல் போவதற்கு முக்கிய காரணமாக இருக்கும். சினிமா விமர்சனம் செய்யும் யூடியூபர்களை ஒரு திரைப்படத்தின் சிறப்பு காட்சி என்கிற பெயரில் அவர்களது கண்ணுக்கு மட்டும் ஜொலிக்கும் பாழடைந்த தியேட்டருக்கு வரவழைத்து பேயாக இருக்கும் செல்வராகவன் கொலை செய்து வருகிறார். இந்த நேரத்தில் யூடியூப் மூலம் திரைப்படங்களை விமர்சனம் செய்யும் சினிமா விமர்சகர் சந்தானத்திற்கு ஒரு திரைப்படத்தின் சிறப்பு காட்சி காணும் அம்சமாக குடும்பத்துடன் வர அழைப்பு வருகிறது. அழைப்பின் பேரில் அந்த தியேட்டருக்கு செல்லும் சந்தானத்திற்கு மட்டும் பாழடைந்த தியேட்டராக தெரிகிறது. அந்த தியேட்டரை பார்த்ததும் அங்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்பதை உணர்ந்த சந்தானம் அப்பா நிழல்கள் ரவி, அம்மா கஸ்தூரி, தங்கை யாஷிகா ஆனந்த் மற்றும் காதலி கீதிகா திவாரி என அனைவரும் சிறப்பு காட்சி அழைப்பின் பேரில் ஜொலிக்கும் தியேட்டருக்கு சென்றிருப்பதை தெரிந்து கொண்டதும் அவர்களை காப்பாற்ற அங்கு செல்கிறார். அந்த நேரத்தில் வீண் பேச்சு மொட்டை ராஜேந்திரனும் அங்கு வர அவரும் சந்தானமும் தியேட்டரில் சிக்கிக்கொள்கிறார்கள். அவரது குடும்பம் அந்த தியேட்டரில் திரையிடப்படும் திரைப்படத்தின் கதாபாத்திரங்களாக மாறி சிக்கிக்கொள்கிறார்கள். அதில் ரெடின் கிங்ஸ்லியும் கௌதம் வாசுதேவ் மேனனும் இருக்கிறார்கள். இதை அறிந்த சந்தானம் செல்வராகவனிடம் இருந்து தனது குடும்பத்தை காப்பாற்றும் முயற்சியில் இறங்குகிறார். முடிவில் சந்தானம் செல்வராகவன் பேயிடமிருந்து தன் குடும்பத்தை காப்பாற்றினாரா இல்லையா என்பதே இப்படத்தின் சுவாரஸ்யமான முடிவு. சினிமா யூடியூப் விமர்சகராக நடித்திருக்கும் சந்தானம் வழக்கமான பாணியில் காதல், காமெடி, ஆக்ஷன், நடனம் என கதையின் நாயகனாக தன் கதாபாத்திரத்தை நன்றாக செய்துள்ளார். திரைக்கதைக்கு துணையாக மொட்டை ராஜேந்திரனின் காமெடி படத்திற்கு பலம் சேர்க்கிறது. காதலி மற்றும் பேயாக நடித்திருக்கும் நாயகி கீதிகா திவாரி, அப்பாவாக நிழல்கள் ரவி, அம்மாவாக கவர்ச்சியான கஸ்தூரி, இளசுகளை ஈர்க்கும் யாஷிகா ஆனந்த், கௌதம் வாசுதேவ் மேனன், பேயாக வரும் செல்வராகவன், லோல்லு சபா மாறன், ரெடின் கிங்ஸ்லி என அனைவரும் கதைக்கு ஏற்ற தேர்வாக இருக்கின்றனர். சந்தானம் இசையமைப்பாளர்களும் படக்குழுவினரின் பத்திரிகையாளர் சென்றவாறு அமைந்துள்ளனர். தீபக்குமார் பத்தி ஒளிப்பதிவு காட்சிகள் நடிகர் ஆர்யா அமைந்துள்ளனர். சந்தானம் நடிப்பதிலேயே வித்தியாசமான கோணத்தில் திரைப்படத்துக்குள் பத்திரிகையாளர் சந்திப்பு நாயகன் காப்பாற்றுவதை மையக்கருவாக வைத்து 16ஆம் தேதி திரையரங்கில் வெளியிடப்படுகிறது. இயக்குனர் எஸ். பிரேமானந்த் இயக்கிய எஸ். பிரேமானந்த் இயக்கத்தில்